பஜாஜ் நிறுவனம் சேட்டக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் புதிய ஸ்பெஷல் எடிஷன் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. தற்போது 2901 அர்பன் மற்றும் ப்ரீமியம்னு 3 வேரியண்ட்டுகளில் விற்பனை செஞ்சுட்டு வராங்க பஜாஜ் சேட்டக் எலக்ட்ரிக் வாகனத்தை. இதில் ப்ரீமியம் வேரியண்ட்டாக அடிப்படையாக கொண்டு புதிய 3201 ஸ்பெஷல் எடிஷன் மாடல் ஒன்றையும் அந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த புதிய 3021 ஸ்பெஷல் எடிஷன் மாடலில் அமேசான் தளத்திலையுமே நம்ம வாங்கவும் முடியும். இந்த மாடலில் முழுவதுமாக ப்ரீமியம் டிசைன்களாக வடிவமைத்திருக்காங்க. அதாவது முழுவதுமாக கருப்பு நிற ப்ரீமியம் பிளாக் நிறத்தில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பக்கவாட்டில் சேட்டக்னு பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதே போல் இந்த வேரியண்ட்டில் இருந்து ஸ்பெஷல் வேரியண்ட்டை தனித்து காட்டும் விதமாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் சீட்டுகள் எல்லாமே கைகளால் தைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்காங்க பஜாஜ் நிறுவனம். இது பார்ப்பதற்கு சற்று ப்ரீமியம் லுக்கை கொடுத்துருக்கு. அதே போல் சேட்டக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் அனைத்து வேரியண்ட்டுகளிலுமே மெட்டல் பாடி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாகனத்தை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணணும்னாலும் புக் பண்ணிக்கலாம். அருகில் இருக்க ஷோரூம்லேயும் வாங்கலாம், இல்லைனா அமேசான் தளத்துலையுமே நீங்கள் வாங்க முடியும். chatak.com இணையதளத்தின் மூலமாக இதற்கான முழு விவரத்தையுமே நீங்கள் பெற முடியும். chatak.com இந்த தளத்தின் மூலமாக நீங்கள் போவதன் மூலமாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான முழு விவரங்களையும் நம்ம பெற முடியும். இதில் அப்படியே நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தோம்னா இங்கே கொடுத்துருக்கிற அனைத்து வேரியண்ட்டுகளுமே சேட்டக்கோட அனைத்து வேரியண்ட்டுமே இருக்கும். சேட்டக் ப்ரீமியம் 2024, சேட்டக் அர்பனேட் 2024, சேட்டக் ப்ளூ 2901, சேட்டக் 3201 SE இதுதான் ப்ரீமியம் மாடல். இந்த சேட்டக் 3201 SE ப்ரீமியம் மாடல் நம்ம எடுத்தோம்னா முழுவதுமாக இது பிளாக் கலரில் வடிவமைச்சிருப்பாங்க. அதே போல் இதில் பார்த்திங்கன்னா சைடில் சேட்டக்குன்ட்டு பெரிய எழுத்துக்களால் எழுதியிருப்பாங்க. முன்புறத்தில் பார்த்திங்கன்னா பெரிய டிஎஃப்டி டேஷ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. டிஎஃப்டி ஸ்க்ரீனில் அனைத்துமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல் மொபைல் மூலமாகவும் வண்டியை முழுவதுமாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதற்கேற்ற மாதிரி பெரிய டிஎஃப்டி ஸ்க்ரீனும் கொடுத்துருப்பாங்க. இந்த சீட்டு பார்த்திங்கன்னா முழுவதுமாக சுப்ரீம் கம்ஃபர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. இது முழுவதுமாக பார்த்திங்கன்னா கைகளால் தைக்கப்பட்டிருக்குன்னு பஜாஜ் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இதில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா இது டாப் ஸ்பீட் அதிகபட்சமாக வேகம் பார்த்திங்கன்னா 73 கிலோமீட்டர். அதே மாதிரி மைலேஜ்னு பார்த்திங்கன்னா 136 கிலோமீட்டர் மைலேஜ் தரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஈகோ ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு 2 மோடு கொடுத்துருக்காங்க. கலரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கலர் தான் பிளாக் கலரில் மட்டும்தான் கிடைக்கும். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 மணி நேரத்துலேருந்து நம்ம முழுவதுமாக சார்ஜ் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. முழுவதுமாக சார்ஜ் ஆகிறதுக்கு 5.5 மணி நேரம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஎஃப்டி முன்னாடி பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க. இது பார்ப்பதற்கு உண்மையிலேயே மிகவும் ப்ரீமியமாக தான் இருக்குது இந்த சேட்டக் பைக். பஜாஜ் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சேட்டக் இவி ஸ்கூட்டர் தான் இருக்குது. இந்த இவி ஸ்கூட்டர்லேயே வேறு வேரியண்ட்டுகளில் விட்டுருக்காங்க. ஒரே ஒரு வேரியண்ட்டு தான் அந்த சேட்டக்குன்ற பேர்லேயே வேறு வேரியண்ட்டில் விட்டுருக்காங்க பஜாஜ் நிறுவனத்தில். இந்த ப்ரீமியமில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கலர் மட்டும் தான் கிடைக்கும். மற்ற கலருக்கெலாம் ஆப்ஷன் கிடைக்காது. நிறைய பேருக்கு பிளாக் கலர் பிடிச்சிருக்கும், பிடிக்காமலும் இருக்கும். ஆனால் பிளாக் கலர் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாடலை தேர்வு செய்யவும் முடியாது. ஆனால் பிளாக் கலர் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஏற்றதாக இருக்கும். இந்த வண்டி IP67 ரேட்டட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் பேட்டரியோ மோட்டரோ மழையில் நம்ம எடுத்து சொல்லும் போது அது ஏதாவது பழுதடையுமா, இல்லது மழையில் நம்ம போகும்போது மற்ற வாகனங்கள் வேகமாக போகும்போது அதில் தண்ணி பீச்சி அடிச்சு விடுச்சா அதனால் பேட்டரி சேதமாகவும் மோட்டர் சேதமாகவும் அது போல் கவலைகள்லாம் இருக்காது இதில். ஏன்னா இதில் IP67 ரேட்டட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால. இதில் முழுவதுமாக கொடுத்துருக்கிற பாடி மெட்டல் பாடி தான். இந்த மாடல் மட்டும் இல்லை, சேட்டக்கில் இருக்கிற அனைத்து வேரியண்ட்லையுமே அனைத்து வேரியண்ட் மாடல்களுமே மெட்டல் பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. இது மிகவும் சிறந்தது. தற்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மைலேஜ் தரணும், எடை குறைவாக இருக்கணுன்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைபர் பேஸ்டு மாடலில் தான் எடுத்துப்பாங்க. ஆனால் இதில் முழுவதுமாக மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. அனைத்து வேரியண்ட்லையுமே மெட்டல் பாடி கொடுத்துருப்பது மிகவும் சிறந்ததாக இருக்குது. ஃபைபர் பாடியில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏதாவது வண்டி தவறுதலாக கீழே விழுந்துட்டாலும் ஏதாவது ஒரு பாகம் உடைஞ்சிட்டாலும்
அதை மட்டும் நம்ம சரி செய்ய முடியாது, முழுவதுமாக தான் வந்து மாற்றிக்கணும். அதனால் மெட்டல்னால் வந்து அது மாதிரி கிடையாது. மெட்டல்னால் எதுனா கீழே விழுந்தாலுமே, தவறுதலாக கீழே விழுந்தாலுமே இது வெறுமனே வந்து பெயிண்ட்டு தான் வந்து போகும், அந்த இடத்துல சொட்டையாகும். அந்த சொட்டையானாலுமே அந்த சொட்டையை தட்டிட்டு பெயிண்ட் ஸ்ப்ரே வாங்கி நம்ம அடித்தோன்னா அந்த இடம் சரியாயிடும். இதுதான் வந்து மெட்டல் பாடிக்கும் ஃபைபர் பாடிக்கும் இருக்கிற அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். அதே போல் சேட்டக் 3201 SC ப்ரீமியம் மாடல் தவிர்த்து மற்ற 3 மாடல்களும் இருக்குது. சேட்டக் ப்ரீமியம் 2024, சேட்டக் அர்பன் 2024, சேட்டக் ப்ளூ 2901. இந்த 3 மாடல்களையும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது, அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்றதையும் விரிவாக நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து சேட்டக் ப்ரீமியம் 2024. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3 நிறங்களில் நம்மளுக்கு கிடைக்கும். பிளாக்கு, ப்ளூ மற்றும் அசல்நெட், இது போல் வந்து 3 நிறங்களில் நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய டாப் ஸ்பீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா 73 கிலோமீட்டர். அதே போல் மைலேஜ் ரேஞ்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா 126 கிலோமீட்டர் நம்மளுக்கு மைலேஜும் கிடைக்கும். இதில் வந்து ஈகோ மற்றும் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு 2 மோடு கொடுத்துருக்காங்க. கலரை பொறுத்திருக்கு 3 கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் சார்ஜிங் டைம்னு வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரத்திலும் சார்ஜ் ஆகும். அதாவது 4.5 மணி நேரம் வந்து முழுமையாக சார்ஜ் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இதில் கலர் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பெரிய டிஎஃப்டி ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முதலாவதாக வந்து பிளாக் நிறத்தில் இருக்கிறது மற்றும் ப்ளூ நிறத்தில் இருக்கிறது, மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா அசல்நெட். இதுபோல் வந்து 3 நிறங்களில் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரீமியமாக எடுக்கணும்னு விரும்புகிறவங்க நிறைய பேர் வந்து பிளாக் கலரை தான் வந்து தேர்வு செய்வாங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவில் தான் வந்து ப்ளூ கலரு, இந்த மாதிரி டார்க் ப்ளூ கலரு தேர்வு செய்வாங்க. அதிகமாக பிளாக் கலரை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அசல்நெட்டுன்ற வித்தியாசமாக இருக்கிற இந்த கலரை வந்து அதிகமாக தேர்வும் செய்வாங்க பிளாக்கு காரணமாக. அதே போல் இந்த சேட்டக் ப்ரீமியம் 2024 இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா எக்ஷோரூமோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1,47,243 ரூபாய்னு நிர்ணயிச்சிருக்காங்க. அதே போல் இந்த வண்டியை வந்து நம்ம இஎம்ஐ மூலயமாகவும் வாங்க முடியும். குறைந்த அளவு இன்ட்ரெஸ்ட்டில் இஎம்ஐவும் இவங்களே வந்து ஏற்பாடு பண்ணியும் தராங்க. அதிகபட்சமாக வந்து 60 மாதம் வரைக்கும் நம்ம இஎம்ஐ செலுத்த வேண்டியதாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. அதே போல் 0% வந்து ப்ராசஸிங் ஃபீஸும் கொடுக்குறாங்க. இஎம்ஐன்னு வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவு ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபாய் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சேட்டக் அர்பன் 2024. இந்த சேட்டக் அர்பன் 2024 மாடல் வந்து மொத்தம் 4 நிறங்களில் நம்மளுக்கு கிடைக்கும். இண்டிகோ, பிளாக்கு, ஒயிட்டு மற்றும் கிரே. இதுபோல் வந்து மொத்தம் 4 நிறத்தில் வந்து இந்த வண்டி நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக டாப் ஸ்பீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா 73 கிலோமீட்டர். மைலேஜை பொறுத்த வரைக்கும் 113 கிலோமீட்டர் மைலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுலேயுமே வந்து ஈகோ ஸ்போர்ட்ஸ்னு மொத்தம் 2 மோடு கொடுத்துருக்காங்க. அதே போல் 4 நிறங்களில் நம்மளுக்கு கிடைக்கும். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் முழுமையாக சார்ஜ் ஆகிறதுக்கு, பேட்டரி முழுமையாக சார்ஜ் ஆகிறதுக்கு 4.5 மணி நேரம் எடுக்கும். அதே போல் இதில் கலர் டிஎஃப்டி பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வண்டி வந்து ஆஃப் போர்ட் சார்ஜிங்கும் வந்து நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆஃப் போர்ட் சார்ஜிங்னா வந்து இவங்க கொடுத்துருக்கிற சார்ஜரை நம்ம எடுத்துகிட்டு போன போதும் நம்ம வீட்லேயே ஆகட்டும் வெளியில் ஆகட்டும் எங்கே நம்மளுக்கு வந்து பவர் சாக்கெட் இருக்குமோ அந்த இடத்துல வந்து நம்ம வச்சு சுலபமாக சார்ஜ் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இதில் வந்து கீ ஃபேப்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா நம்ம வண்டி எங்கே இருக்குன்றதை வந்து சுலபமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை நம்ம கீ ஃபேப்பில் நம்ம ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை அழுத்தினாலே போதும் இதில் வந்து வண்டி எங்கே இருக்குன்றதை நம்மளுக்கு பிளிங்க் ஆகி காமிக்கும். இதனுடைய விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்ஸ்ஷோரூமோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1,23,319 ரூபாயாக நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சேட்டக்லேயே வந்து சேட்டக் ப்ளூ 2901 வேரியண்ட்டும் இருக்குது. இந்த வேரியண்ட்டில் நம்மளுக்கு மொத்தமாக வந்து 5 நிறங்களில் நம்மளுக்கு ஆப்ஷன்களும் கிடைக்கும். அதன்படி வந்து முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரும், அடுத்ததாக வந்து ரெட் கலரும், அதன் பிறகு வந்து ஒயிட் கலரும், அதன் பிறகு ப்ளூ கலரும், கடைசியாக வந்து எல்லோ கலர்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி வந்து 5 நிறங்களில் இந்த வேரியண்ட்டை அறிமுகம் செஞ்சுருக்காங்க.
இந்த 2901 வேரியண்ட்டோட சிறப்பு அம்சம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அதிகபட்சமாக வந்து 65 கிலோமீட்டர் வேகம் தான் நம்மளுக்கு போக முடியும். அதே போல் மைலேஜை பொறுத்த வரைக்கும் 123 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் ஈகோ ஸ்போர்ட்ஸில் 2 மோடு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 கலர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 மணி நேரம் வந்து முழுவதுமாக பேட்டரியை சார்ஜ் செய்வதுக்கு 6 மணி நேரம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. விலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூமோட விலை வந்து பார்த்திங்கன்னா 95,998 ரூபாயாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சேட்டக்லேயே வந்து சேட்டக் ப்ரீமியம் 2024, சேட்டக் அர்பன் 2024, சேட்டக் ப்ளூ 2901 மற்றும் சேட்டக் 3201 எஸ்சின்னு மொத்தம் 4 வேரியண்ட்டுகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா 95,000 ரூபாயிலேருந்து விலையும் ஆரம்பிக்குது எக்ஸ்ஷோரூமோட விலை. அதே போல் சேட்டக் 3201 எஸ்சி ப்ரீமியோட விலை ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க இந்த ப்ரீமியம் பைக்கோட எலக்ட்ரிக் பைக்கோட விலை வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 1,40,000 ரூபாயாக வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அதே போல் உங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா திரையில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் செய்யலாம். 7709084000 நம்பருக்கு நீங்கள் கால் செய்யலாம். இமெயில் மூலமாகவும் உங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் உங்களுடைய ஏரியாவில் ஷோரூம்லாம் எங்கே இருக்குது, சர்வீஸ்லாம் எங்கே இருக்குது, சேல்ஸ் ஷோரூம்லாம் எங்கே இருக்குது, சர்வீஸ் ஷோரூம் எங்கே இருக்குன்னு வந்து நீங்கள் இந்த வலைதளத்திலே வந்து சுலபமாக நீங்கள் கண்டறியலாம். அதற்கு ஏதாவது ஒரு வேரியண்ட் மாடலை தேர்வு செஞ்சுட்டு நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதிலே வந்து நம்மளுக்கு காமிக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சேல்ஸ்க்கான ஷோரூம் இருக்குன்னு காமிக்கும். இதில் சேல்ஸ்க்கான ஷோரூம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், ஓசூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், காரைக்குடி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, மேட்டுப்பாளையம், நாகர்கோவில், நாமக்கல், பெரம்பலூர், பொள்ளாச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகாசி, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருவண்ணாமலை, திருவாரூர், திருச்செங்கோடு, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருச்சி, கடலூர், வெள்ளூர் மற்றும் விழுப்புரம் இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் அனைத்து இடங்கள்லையுமே வந்து சேல்ஸ் ஷோரூம் இருக்குது. இதில் உங்கள் எந்த மாவட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கணும் அந்த மாவட்டத்தில் நீங்கள் கிளிக் செஞ்சீங்கன்னா போடும் அதற்கான அட்ரஸ் எங்கே இருக்குது, சேல்ஸ்க்கான ஷோரூம் எங்கே இருக்குது, அதற்கான ஃபோன் நம்பரும் வரும். அதே போல் தான் வந்து சர்வீஸுக்கான ஷோரூம் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா இதிலே வந்து சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது சர்வீஸ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் எந்த சர்வீஸ் இடம் எங்கே இருக்குது அதற்கான விவரங்கள் என்னன்றதையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதேபோல் சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்கான ஷோரூம் வந்து அண்ணா சாலையில் இருக்குது, அண்ணா நகரில் இருக்குது மற்றும் கொளத்தூர், அடையாறில் இருக்குது. அதே போல் சேல்ஸ் ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பொறுத்த வரைக்கும் வந்து வெஸ்ட் மாம்பலம், போரூர், அம்பத்தூர், பல்லாவரம், தாம்பரம், சேலையூர், போரூர், அசோக் நகர், அண்ணா சாலை, அசோக் நகர், முடிச்சூர், தாம்பரம் இது மாதிரி வந்து ஷோரூமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷோரூம்கள் இருக்குது. அதே போல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. இப்போ உங்களுடைய சேல்ஸ் சர்வீஸ் நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டமோ தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமோ அதை தேர்வு செஞ்சுட்டு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துக்கலாம். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமான ஷோரூம்கள் இருக்குது. ஆனால் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குறைவான ஷோரூம் தான் இருக்குது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.